அதாவது ஃபேஸ்புக்கில் தான் இந்த அப்டேட்டை நம்மளுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்படின்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அது சம்மந்தமாக ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக எப்படி டெலீட் பண்ணுறது, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட்டில் அதை ஒழிச்சு வச்சுட்டாங்க. அதை நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணிட்டோம். ஆனால் இன்ஸ்டாகிராம்லேயும் அதே பிரச்சனை தான். இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களால் பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுற ஆப்ஷனை ஒழிச்சு வச்சுட்டாங்க. இந்த வீடியோவில் அதை கண்டுபிடிச்சி சொல்லத்தான் நம்ம இருக்கோம்ல, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க. சப்போஸ் சில காரணங்களால் நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினச்சி இப்போ 2026 நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா முடியாது. நிறைய வீடியோவில் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த ஆப்ஷனை தூக்கி ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் அதையும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், ஃபேஸ்புக்கை எப்படி பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறதுன்னு சொல்லி. அதை பார்க்க விரும்புனீங்க, இல்லை உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோட லிங்க்கை நான் வந்துட்டு ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒர்க் ஆகாது. யூடியூப்பில் மட்டும் பார்க்குறீங்கன்னா இந்த ஐ பட்டனில் வீடியோ வரும், ஷோ பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக எப்படி டெலீட் பண்ணுறது, அதோட செட்டிங்ஸ் எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி வைங்க. பார்க்கலாமா? இப்போ இந்த வீடியோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுற மெத்தடை ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு வரும். என்னோட மொபைலில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் ரெக்கார்டு வரும். நான் அதன் பிரகாரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி டெலீட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் கொடுத்துக்கிறேன். கீழே லோகோ இருக்குல்ல, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதை சூஸ் பண்ணி தான் உங்களோட செட்டிங்ஸ் ஆப்ஷன் வரும். மேலே 3 லைன் மாதிரி இருக்குங்களா, அதுதான் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட செட்டிங்ஸ். அதை நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் சென்டர்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டில் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் கொடுக்குறேன். அதாவது உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயிலு, கீழே பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது, சில செட்டிங்ஸை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. கீழே பாருங்கள், மேனேஜ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா சேம் ப்ராசஸ். ஃபேஸ்புக்கில் எந்த ஸ்டெப்பு கடைசியாக டெலீட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே வரீங்களோ அதே ஸ்டெப்பு இங்கே வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் சொல்லி முதல்ல இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு. கீழே இருக்கிறதுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அக்கௌண்ட்டு நான் லிங்க் பண்ணி வச்சுருந்தா அது ஷோ ஆகும். இப்போ நான் மேனேஜ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா டீஆக்டிவேட் டெலிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். இப்போ எனக்கு டீஆக்டிவேட் பண்ண விரும்பலை, ஃபுல்லாகவே டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னா டெலீட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கண்டினியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சிக்கிங்க எதெல்லாம் டெலீட் ஆக போகுதுன்றத இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்னென்னா ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதை வர வந்துட்டு உங்களோட ஃபாலோவர்ஸ் எவ்வளோ, அதெல்லாம் டெலீட் ஆகிடும். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா டெலிட்டேஷன் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அதாவது ரீசன் கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த ரீசன் தோணுதோ அந்த ரீசனை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் கிரியேட் அனதர் அக்கௌண்ட்னு சொல்லி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். மறுபடியும் கண்டினியூ கொடுக்குறேன். கீழே திரும்ப ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு ஒன்று போட்டிருப்பீங்கல்ல, அந்த பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு கொடுத்துங்க. பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக அப்படியே இந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை கிரியேட் நாட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் கொடுக்குறேன். டெலிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அதை நான் கண்டினியூ கொடுத்தேன்னா, டெலிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் கொடுத்தேன்னா டெலீட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். அதாவது என்னோட அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு ஷெடியூல் ஆப்ஷனில் போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துடலாம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நம்ம டெலீட் பண்ணணும்னு நினச்சா இப்போ பண்ண முடியாது.
இந்த 2026ல ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி அந்த டெலிட் பண்ணுற ஆப்ஷனை தூக்கி வேற ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் அதை எப்படி டெலிட் பண்ணணும் அப்படின்ட்டு ஈஸியான மெத்தடில் நம்ம யூடியூப் சேனலில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி டெலிட் பண்ணலாம், அந்த அப்டேட்டை எங்கே ஒளிச்சு வச்சுருக்காங்க அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் உங்ககிட்ட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்னோட வீடியோஸை பார்க்குற ஆடியன்ஸ் வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான், அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கும். நீங்கள் அது ஜஸ்ட்டு ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை.